மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்ய காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகை புரிந்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்ய காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகை புரிந்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்ய காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை நம்ம செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 தொகுதிகள் எவை எவை என்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் ஏறக்குறைய கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவிலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 10 தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட சூழல்ல அவர்களுக்கு அந்த தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது உறுதி செய்வதற்கும் அதனை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையும் நீண்டு கொண்டே இருந்தது. இதனால் திமுக கூட்டணி மிக விரைவாக தேர்தல் பணிகளை முடித்திருந்தாலும் அதனுடைய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் காங்கிரஸ் இழுபறி இருந்ததனால இதுவரையிலும் அந்த எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடுகிறார்கள் என்பது இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. அதை இறுதி செய்வதற்காக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸ் கட்சி குழுவினர் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் ஆலோசனை ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினரும் வந்திருக்கிறார்கள். கடந்த முறை 2019 திமுக கூட்டணியில் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதில் தேனி மட்டுமே வெற்றி பெறாத ஒரு தொகுதியாக இருந்தது. அதே போன்று இந்த முறையும் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி திமுக வைத்திருந்தது. அதன்படியே 10 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையானது உறுதி செய்யப்பட்டு அதற்கான கையொப்பம் இடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்று அடையாளம் காணக்கூடிய பணிக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சொல்லப்போனால் அதனுடைய இழுபறியாகவே இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பப்பட்டியலை திமுகவிடம் வழங்கியது போலவே தன்னுடைய தேசிய தலைமையான காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்திற்கும் அனுப்பியிருக்கிறது. மேலிடத்தில் எந்தெந்த தொகுதி யார் யார் வேட்பாளர்கள் என்ற ஒரு தேர்வு பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவு செய்து மாநில கட்சிக்கு வழங்கியதுக்கு பிறகாக தான் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில அந்த தேர்வு பட்டியலுக்கான உத்தேச பட்டியலை கொடுத்து அதன் அடிப்படையிலேயே எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிற தொகுதி என்று முடிவு செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அதனுடைய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கிறதுனால இன்றைய தினம் கையொப்பமாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் 10 தொகுதிகள், அதாவது 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே மாற்றம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆரணி, திருச்சி ஆகிய இந்த 2 தொகுதிகளும் திமுக தர மறுப்பதாகவும், அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மதிமுக கட்சி இந்த முறை திருச்சி தொகுதியை கேட்பதனால அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய வசம் இருப்பதனால் அதை காங்கிரசுடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகாக காங்கிரசுடைய நிலைப்பாடை அறிந்து மதிமுக ஒதுக்குவதாக திமுக தெரிவித்திருந்தது. இதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கையொப்பம் ஆகும் வரையிலும் மதிமுக கட்சியினரும் கூட்டணியில எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோம் என்பது தெரியாமல் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு கையொப்பமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.